அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஷரஹு சுன்னா என்ற இமாம் பர்பஹாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாப், அதனுடைய விரிவுரையான ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் வழங்கிய அந்த விரிவுரையை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இமாம் அவர்களுடைய ஆரம்ப வசனங்கள், இஅலமு அன்னல் இஸ்லாம் ஹுவ சுன்னா, தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் என்பது அதுதான் சுன்னாவாகும். ஒ சுன்னத்து ஹியல் இஸ்லாம், சுன்னா என்பது அதுதான் இஸ்லாம் ஆகும். ஒலா யகூமு அஹதுஹுமா இல்லா பில் ஆஹர், அதில் ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. இஸ்லாம் என்பது சுன்னா சார்ந்திக்கு, சுன்னா என்பது இஸ்லாம், ரெண்டும் பிரிக்கலது. சுன்னா வேற, இஸ்லாம் வேற இல்லை, ரெண்டுமே ஒன்றை ஒன்று பிரியாது, ஒன்று இல்லாமல் இன்னொன்று நிலை பெறாது என்ற விஷயம் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து பார்த்து வரோம். அந்த வகையில் இஸ்லாம்டா என்ன என்ற சம்பந்தமாக அது நபிமார்கள் கொண்டு வந்தது என்றும், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எதை கொடுத்து அனுப்பினானோ, எதை அவர்கள் அமல் செய்தார்களோ, தாவத் செய்தார்களோ, அது இஸ்லாமாகும். புதிய வேதம் வந்து பழைய வேத சட்டத்திட்டங்களை மாற்றினால் புதியதை ஒருத்தன் பின்பற்றணும், அதுதான் சரியான வழி, அதுதான் நேர் வழி, அதுதான் தீனுல் இஸ்லாம்ன்ற விஷயத்தை நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். அதே மாதிரி சுன்னா என்றால் என்னன்ற சம்பந்தமான சில விஷயங்களை பார்த்தோம். இந்த சுன்னா என்பது சம்பந்தமான கொஞ்சம் மேலதிகமான விஷயங்களை நாம் இன்னும் சில கிதாபுகளில் இருந்தும் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன காரணம்டா, இந்த சுன்னா என்று சொன்னால் தான் அதுக்கப்புறம் அஹ்லு சுன்னாண்டா என்னென்று விளங்குதா சொல்லுது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅண்டா என்னென்று விளங்கும். ஏன் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅண்ட பிரயோகம் வந்தது, என்ன வித்தியாசம், இந்த பிரயோகம் வருவதற்கு என்ன காரணம், யாரை அஹ்லு சுன்னான்னு சொல்லுவோம், யாரை அஹ்லுல் பித்ஆன்னு சொல்லுவோம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅன்னு சொல்லுவோம் மாதிரி அஹ்லுல் ஃபிரக் வத் தலாலா வழங்க, அல்லது அஹ்லுல் அதியான்பாங்க, அஹ்லுல் ஃபிரக் வல் அஹ்வான்னு சொல்லுவாங்க. இப்படி பல பெயர்கள் கொண்டு வழிகேடுகள் அழைக்கப்படும். அப்போ நாங்கள் சுன்னாவை பற்றி ஒரு சரியான ஒரு பார்வை வரணும். நாங்கள் அந்த சுன்னான்றது நம்ம சரியாக நம்மட பாசையில் சொன்னால் சுன்னத்து. சுன்னத்துன்னு நமக்கு தெரிஞ்சது என்ன, இந்த ஹத்னா பண்ணுவாங்களே, அதாவது விருத்த சேதனம், அதுக்கு தான் நம்ம சுன்னத்துன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அல்லது சுன்னத்து தொழுகை, ஃபர்லு சுன்னத்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமே. இதே மாதிரி இந்த சுன்னா என்பது இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் ஷரஹு சுன்னான்னு கிதாப் எழுதினாங்களே, அது என்னதுக்கு ஷரஹு சுன்னான்னு எழுதினாங்க. சுன்னாவை பற்றிய விரிவுரை, இந்த கிதாபுக்கு ஷரஹு சுன்னான்னு சொல்லப்படும், சுன்னாவை பற்றிய விரிவுரை. இதில் அவங்க என்னதை பேசுகிறாங்க, சுன்னாண்டி எதை நம்ம விளங்குறது, பொதுவான ஒரு பார்வை வேணும். ஒவ்வொரு துறை சார்ந்த ஹதீஸ்களை சம்மந்தப்பட்டவர்கள், ஃபிக்ஹ் சம்மந்தப்பட்டவர்கள், முஹத்திஸீன்கள், உசூலியீன்கள், ஒவ்வொருத்தரும் இந்த சுன்னா என்பதை அந்தந்த துறை சம்பந்தப்பட்டு அதை விளங்கப்படுத்துகிறாங்க. அதை நாமளும் இன்ஷா அல்லாஹ் பிரித்து விளங்கினா தான் இந்த சுன்னாவை பற்றிய ஒரு பார்வை, அதுவும் பரந்த பார்வை வந்தால் தான் நாம் இந்த கொள்கையை சரியாக புரிஞ்சு கொள்ள லேசாய். அதனால் அதாவது ஷேக் நாசிர் அல் அகல் அவங்களோட விரிவுரையில் நாம் இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதாவது அவங்க ஃபஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த சுன்னா என்பது சம்பந்தமாக இந்த கிதாபில் முதல் வரியிலே அவங்க ஏன் சொல்கிறாங்கண்டா, அவங்க பேசுகிற கிதாபோட பேரே சுன்னா தான். மிக ஒரு சூட்டபிளான, மிக பொருத்தமான ஒரு தலைப்பின் கீழ் முதலாவது விஷயமாக இது வாதிக்கப்பட்டது. இந்த சுன்னா என்ற பிரயோகம்னா என்ன, இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் மிக சுருக்கமாக சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் நினைக்கிறான், இவ்வளோ விரிவாக அவங்க பேசலையே, நமக்கு என்னன்னு தெரியும், அவங்க இப்படி தான் சொன்னாங்கண்டு அப்படின்னு சொன்னால், சுன்னா என்ற பிரயோகம் ஆரம்பகால இமாம்கள் எதற்கு பயன்படுத்தினார்கள் என்று தெரிஞ்சால் தான் இதுக்கு விரிவுரை செய்யலாம். சும்மா நாம் சுன்னாண்டா அந்த ஹத்னா செய்கிறதையோ, இல்லாட்டி நம்ம சுன்னத்து தொழுகையோ, இல்லாட்டி இது சுன்னத்து தானே, இது ஃபர்ல் இல்லை, இது சுன்னத்து தானேன்னு நாம் சில விஷயங்களை அந்த மாதிரி நம்ம விளங்கி வச்சிருந்தா நமக்கு இந்த இதை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் கிடைக்காது. அப்போ சுன்னாண்டா என்ன, இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் சுன்னாண்டி எதை சொல்ல வராங்க, இது முக்கியமான விஷயம். இது நீங்கள் கவனமாக கேட்க வேண்டிய விஷயம். சில நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது விளங்கிடும். அவங்க சுன்னா என்பது என்ன இதில் சொல்ல வராங்கன்னு சொன்னால், சுன்னாண்டா என்ன, அதாவது நாம் ஏற்கனவே சொன்னோமே, இஸ்லாம் என்பது சுன்னான்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் கதாலிக்க சுன்னா ஹியல் இஸ்லாம், அதே மாதிரி தான் சுன்னாண்டா அது இஸ்லாம். இது ரெண்டுமே ஃபஹுமா முத்தராதிஃபானி, ரெண்டும் ஒத்த கருத்து தான். சுன்னா என்பது இஸ்லாத்தை விட வேறல்ல, இஸ்லாம் என்பது சுன்னாவை விட வேறல்ல, ரெண்டும் ஒன்று தான். இது அதாவது ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. லா தஸ்தகீமு சுன்னா இல்லா பித்தஸ்லீம், கட்டுப்பாடு வழிபாடு இல்லாமல் சுன்னா நிலை பெறாது. அல்லாஹ் சொல்றதை நான் செய்ய மாட்டேன்டா முடிஞ்சு, இல்லை நான் அல்லாஹ் சொன்னதை செய்ய மாட்டேன், ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்வேன் ஒரு ஆள் சொல்லலுமோ, அப்படி செய்யலை. அதாவது சுன்னா இல்லாமல், லா தஸ்தகீமு சுன்னா இல்லா பித்தஸ்லீம், இஸ்லாம் இல்லாமல் சுன்னா நிலை பெறாது. நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும்,
அதே மாதிரி தூதரை கட்டுப்படணும், அல்லாஹ்வுக்கு வழிபடணும். கதாலிக்க லா தத்திம்மு சமரத்துல், அதாவது கட்டுப்பாடு வழிபாடு என்பது இல்லா பில் அமலி சுன்னா, அது சுன்னாவின் மூலம் அமல் செய்வதை கொண்டுதான் இருக்கிறது. எனவே வஹாதிஹி மினல் கலிமாத்தில் ஜவாமி, இது ஒரு விரிந்த பொருள் கொண்ட சுருங்கிய வார்த்தைகள். அந்த வார்த்தை சின்னதாக இருந்தாலும் அதன் பொருள் மிக விசாலமானது. அல்லத்தி தஜ்மஉ மஆனியல் இஸ்லாம், இது சுன்னா என்பது இஸ்லாத்தின் கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது. சுருக்கமான வார்த்தை சுன்னா என்று சொன்னாலே அது நீங்க அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற இஸ்லாம். அதாவது ஷரஹுல் இஸ்லாம் என்பது இஸ்லாத்தினுடைய அந்த விரிவுரை என்பது, விளக்கம் என்பது சுன்னாவை கொண்டுதான் இருக்கிறது. சுன்னா இல்லாம இஸ்லாம் இல்லை. விளங்குதா சொல்றது? நபியும் நபித்தோழர்களும் சென்ற அந்த வழியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை கொண்டு வந்தார்களோ, அல்லாஹ் எதை இந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்துமாறு சொன்னானோ அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னா அவர் முஸ்லீமாக முடியாது. அப்ப ரெண்டும் ஒன்றை ஒன்று இணைந்தது. அதே நேரத்தில் இந்த சுன்னா என்று இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவங்க எதை நாடுகிறார்கள்? சுன்னத்தை பொறுத்த வரைக்கும் சுன்னா என்பதற்கு பல கருத்திலே அது இன்றைக்கு மார்க்கத்தில் கையாளப்படுகிறது. மார்க்கத்தில் இந்த சுன்னா என்பது பல கருத்திலே கையாளப்பட்டிருக்கிறது. இமாம் அவர்களுடைய கருத்து என்னன்றதை முதலாவது சொல்றாங்க. இது இமாம் அவர்கள் எந்த கருத்தில் இதை கையாண்டிருக்கிறார்கள் என்றால் வஹுவ அன்னஹா, அதாவது தஅனி அல் இஸ்லாம், அது இஸ்லாம் என்பதை இமாம் பர்பஹாரி சொல்றாங்க. சுன்னாண்டா இஸ்லாம் விஜும்லத்தி, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இஸ்லாம் சுன்னாண்டு அவங்க பேசுறது முழு இஸ்லாத்தை பற்றியும் பேசுறாங்க. ஐ மா ஜா பிஹி நபி ஜும்லத்தன் வ தஃப்ஸீலன், ரசூலுல்லாஹ் எதை கொண்டு வந்தார்களோ அது சுருக்கமாக இருந்தாலும் விரிவாக இருந்தாலும் அதை நாம் சுன்னா என்று சொல்றோம். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தை சுன்னா என்ற அடிப்படையில் தான் இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த கிதாபை கையாண்டாங்க. ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவர் முஸ்லீம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன்ல சொல்லி காட்டியதும் அவங்க மூலமாக இந்த உலகத்துக்கு வந்ததுதான். குர்ஆனும் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அவங்க மூலமாக தான் கொண்டு வந்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை என்று நாம் அன்றைக்கு சுன்னா என்று வேறுபடுத்துறோமே, அதுவும் அல்லாஹ்விடம் இருந்து தான் அவங்க கொண்டு வந்தார். மா யன்திகு அனில் ஹவா. புரியுதா உங்களுக்கு? அப்ப குர்ஆன் சுன்னா என்று நாம் வேறுபடுத்தி விளங்கினாலும் இந்த இடத்துல சுன்னா என்று இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுவது ரசூலுல்லாஹ் எதை கொண்டு வந்தார்களோ, விளங்குதா சொல்றது? அதை நீங்கள் சுருக்கமாக புரிந்து கொண்டாலும் விரிவாக புரிந்து கொண்டாலும் ஃபஹுவ சுன்னா, அதைத்தான் சுன்னா என்று சொல்லப்படும். அப்ப முதலாவது நாங்க இங்க இன்னொரு விஷயத்தை விளங்கணும். அல் குர்ஆன் வஸ் சுன்னா என்று நம்ம சொல்றோம் நம்மட பாஷையில். இமாம்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் நாங்கள் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவாங்க. அதன் அர்த்தம் என்ன? குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கலாமுல்லா, சுன்னா என்பது நபியுடைய அவர்கள் கொண்டு வந்தது, அவருடைய சொல் செயல் அங்கீகாரம், நபி சொன்னதாக உருவாக்கப்பட்ட, நபி சொன்னதாக நமக்கு ஆதாரபூர்வமாக கிடைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் சுன்னா என்று சொல்லுவோம். அப்ப அஹ்லு சுன்னான்னு யாரை சொல்லுவோம்? முதலாவது தரப்பு சஹாபாக்கள், சுன்னாவோடு வாழ்ந்தவர்கள், நபி கொண்டு வந்ததை பின்பற்றியவர்கள், அதுக்குதான் அஹ்லு சுன்னான்னு சொல்லுவோம். அதை பின்னால உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இப்போ இந்த சுன்னா என்று இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் ரசூலுல்லாஹ் மா ஜாஅ பிஹின் நபி, நபி அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதைத்தான் சுன்னா என்று சொல்லப்படும். இப்போ ஒரு ஆள் சொல்லலுமா நான் குர்ஆனை எடுத்துக்கொள்ளுவேன் ஹதீஸ் எடுத்துக்கொள்ள மாட்டேன், சொல்ல இயலாது. ஏன்னா அல்லாஹு தஆலா நிறைய சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊன், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வயக்ஃபிர் லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அப்ப நபியை பின்பற்றுறது அல்லாஹு தஆலா சொன்னா நீங்க அல்லாஹ்வை விரும்புறதா இருந்தால் நபியை பின்பற்றுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுன்னாவோடு நீங்கள் வாழணும், அப்பதான் நீங்க முஸ்லீம். நபியை பின்பற்றணும், நபியை பின்பற்றாம நீங்க எப்படி முஸ்லீம்? அப்ப இஸ்லாமும் சுன்னாவும் ஒன்றுதான். அல்லாஹ்வை நீங்கள் வழிபட வேண்டும், குர்ஆனை ஏற்றுக்கொள்ளணும், நபியுடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். இதே மாதிரி குர்ஆன்ல நீங்க நிறைய பார்க்கலாம். ஃபலா வரப்பிக லா யுமின், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா வரப்பிக லா யுமினூன், உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்கள் அல்ல, ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் போது உங்களை தீர்ப்பு சொல்லக்கூடியவராக எடுத்து சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதை,
நீங்கள் வழங்கிய தீர்ப்பிலே அவர்கள் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாத வரையும் அவர்கள் மூமின்களாக முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்ப நபியுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளணும், சுன்னாவை ஏற்றுக்கொள்ளாட்டி மூமின் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவருடைய தூதருக்கு வழிபடுங்கள். ஃபஇன் தவல்லௌ ஃபஇன்னமா அலைஹி மா ஹுமில், நீங்க புறக்கணிச்சிட்டீங்கடா அவர கடமை என்னடா, அவர் மீது சுமத்தப்பட்டதுதான் அவர கடமை. வ அலைக்கும் மா ஹுமில்தும், உங்கள் மீது உள்ள கடமை என்னென்றால் உங்களுக்கு எது சுமத்தப்பட்டிருக்கோ அதை தான். வ இன் துதீஉஹு தஹ்தது, நீங்கள் அவருக்கு வழிபட்டால் நேர்வழி அடைவீர்கள். வமா அலர் ரசூல் இல்லல் பலாகுல் முபீன், தூதருடைய கடமை என்ன, எத்தி வைப்பது தான். அப்ப சுன்னா என்பதனுடைய முக்கியத்துவத்தை நாம மிக தெளிவாக பார்க்கிறோம். அப்ப இமாம் பர்பஹாரி ரஹ்மஹுல்லாஹ் இந்த சுன்னா என்பதன் மூலமாக அவர்கள் கொண்டு வருவதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை மார்க்கமாக நமக்கு கொண்டு வந்து தந்தாங்களோ அதுதான் சுன்னா. அப்ப அது எப்படி இஸ்லாத்துக்கு வேறுபடும்? அதுதானே இஸ்லாம். இஸ்லாம் தானே சுன்னா, அதை பிரிக்கலாது. இதை மிக தெளிவாக நீங்க தெரிந்து கொள்ளணும் சகோதரர்களே. இதே மாதிரி இந்த சுன்னா என்ற பிரயோகம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சுன்னாண்டு சொன்னாலே அது யார் பயன்படுத்துறாங்க, எதுக்கு பயன்படுத்துறாங்கன்றதை பொறுத்து அதனுடைய பிரயோக முறை வித்தியாசப்படும். இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த சுன்னா என்பது துத்லகு சுன்னா முகாபிலல் குர்ஆன். குர்ஆன் சுன்னான்னு நம்ம சொல்லுவோமே. இப்போ நாங்கள் சொல்லுவோம் நம்ம குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவோம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சுன்னான்னா என்ன அர்த்தம்? நபியுடைய வாழ்க்கை வழிமுறை, ஹதீஸ் நடைமுறைக்கு சுன்னான்னு சொல்லுவோம். அல் குர்ஆன் நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம், அதாவது ஹதீஸ். நம்ம ஹதீஸுக்கு சுன்னான்றோம். அப்போ இது ஒரு முறை. அதே மாதிரி இந்த சுன்னத்து என்று நம்ம சொல்றது வந்து ஒரு விஷயத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிமுறை அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னா, யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணித்தானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. உதாரணமா தொழுகைகள், நபியுடைய வழிமுறையில் உள்ள தொழுகைகள், திருமணம் நபியுடைய சுன்னா, அந்த மாதிரி சுன்னா அப்படின்னு நம்ம சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிமுறை வழங்க சொல்றது. அதே மாதிரி அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் ஹுலஃபாஇர் ராஷிதீன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய வழிமுறையையும் ஹுலஃபாஉர் ராஷிதீன் அவர்களுடைய வழிமுறையையும் நீங்கள் பின்பற்றுங்கள்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த இடத்துல சுன்னா என்பது மினல், அதாவது மா ஜாஅ பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் அக்வால் வல் அஃஆல் வத் தக்ரீராத் வல் ஹதி, ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம், அவர்களுடைய நடைமுறை, இதெல்லாமே சுன்னா. வஹாதல் மஅனா யுராதிஃபுல் மஅனல் அவ்வல், ஏற்கனவே சொன்ன அந்த கருத்துக்கு ஒத்த ஒரு வார்த்தையாகும். நம்ம ஏற்கனவே சுன்னா பற்றி படிச்சோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த செயல், அவங்களோட செயல், அவங்களோட நடைமுறை, அவங்களோட வழிகாட்டல், அவங்களோட அங்கீகாரம், அது சுன்னான்னு நம்ம சொன்னோம். விளங்குதா? அடுத்தது இன்னொரு கருத்தில் யூஸ் பண்ணுவாங்க, என்னன்னு சொன்னா பித்ஆவுக்கு எதிரான ஒரு சொல்லை சுன்னான்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இன்றைக்கு உலகத்தில் அஹ்லு சுன்னா என்று சொல்லுவாங்க. யாரை சொல்லுவாங்க? ஷியாக்கள் இல்லாதவங்க அஹ்லு சுன்னான்னு சொல்லுவாங்க. அஹ்லு சுன்னாவுக்குள்ள காதியானி வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்? அவங்க அஹ்லுல் பித்ஆ. அவங்க மார்க்கத்தில் புதுசாக பித்ஆ சுன்னான்றது விஷயத்தை வந்து நாம் பெரும்பாலும் நம்மளோட சமுதாயத்தில் இந்த வணக்க வழிபாடுகளுக்குள்ள உள்ள இந்த மீலாது விழா கொண்டாடுறது, தொழுகையில் கூட்டுது ஓதுறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த இபாதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் பித்ஆன்னு வழங்கி வச்சுக்கிறாங்க. பித்ஆ முகஃபிரான்னு ஒன்று. இப்போ ஒருவர் வந்து குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்றார், அவர் மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கிட்டார்னு அர்த்தம். பித்ஆன்னு அதையும் சொல்றது, விளங்கா சொல்றது. இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, நான் வந்து ஹதீஸ்களில் புகாரி முஸ்லீமில் வர ஹதீஸில் அரவாசை நான் மறுக்கிறேன். அஹ்லுல் பித்ஆ, அவங்க தங்களை அஹ்லு சுன்னான்னு சொன்னாலும் அவங்க பித்அத்வாதிகள். அப்போ சுன்னா, அஹ்லு சுன்னாவுக்கு எதிரான ஒரு சொல் அஹ்லுல் பித்ஆ. புரியுதா? அதாவது பித்அத்துக்கு எதிராக சுன்னாவை பயன்படுத்தினாங்க. அதனால இன்னைக்கு சுன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. சுன்னினா என்ன அர்த்தம்? சுன்னாவோடு வாழ்றவங்க. நீங்க சுன்னியா ஷியாவான்னு கேட்போம். அப்படின்னா நீங்க, அதாவது நாங்கள் ஷியா இல்லைன்றதை அடையாளப்படுத்துறதுக்கு சுன்னிகள் யூஸ் பண்ணுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள் வந்து பிதத், அந்த மாதிரி பிதத் செஞ்ச ஆட்கள் இல்லை, நாங்கள் வந்து சரியான பாதையில் இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் கொண்ட மார்க்கத்தை பின்பற்றுறோம், அஹ்லு சுன்னா. அதான் அப்போ அஹ்லுல் பித்ஆவுக்கு எதிராக இந்த சுன்னா என்கிற சொல் பயன்படுத்தப்படும். அப்போ என்ன? யுகாலு ஹாதிஹி சுன்னத்துன் வஹாதிஹி பித்அத்துன், இது சுன்னா, இது பித்ஆ என்று சொல்லப்படும். கமா அன்னஹா துத்லகு, அதா மாதிரி, அதாவது சுன்னா, அதாவது பித்அத்துக்கு எதிராக பயன்படுத்தப்படுவதை போல. ஃபஸ்ஸுன்னா என்பது ஹிலாஃபுல் பித்ஆ. எனவே சுன்னா என்பது பித்அத்துக்கு எதிரானதாகும்.
எனவே மா ஷரஅ பிதலீலின் ஷரஈன், அதாவது அதாவது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எது மார்க்கமாக கருதப்படுமோ அதை நாம் சுன்னான்னு சொல்றோம். அதே மாதிரி ஆதாரத்துக்கு எதிரானது அல்லது புதுசாக உண்டாக்கப்படக்கூடியதை பித்ஆன்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த அடிப்படையிலும் சுன்னா என்ற பிரயோகம் பயன்படுத்தப்படும். அதே மாதிரி இந்த சுன்னா என்பது இன்னொரு கருத்தில் பயன்படுத்தப்படும். துத்லகு சுன்னா அலா மா அலைஹி ஸலஃப் மினல் இல்மி வல் அமல். சலஃபுகள்னா யாரு? சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், அந்த ஆரம்ப 3 தலைமுறையினர்களை நம்ம சொல்லலாம். யாரு அந்த தலைமுறைன்னு சொன்ன உடனே தலைமுறையில் அந்த ஜெனரேஷனில் உள்ள அத்தனை பேரும் அல்ல, நபி கொண்டு வந்தது நபித்தோழர்கள் இருந்தாங்க, அவங்க தான் அஹ்லுஸ் சுன்னா. அந்த நபித்தோழர்கள் எந்த நிலையில எந்த கொள்கையில் இருந்தாங்களோ அந்த கொள்கையை அப்படியே அதுக்கு பின்னால வந்தவங்க பின்பற்றுறாங்க. அந்த பாதையில் வந்த அந்த 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 இல்மிலே வந்த அந்த அமலிலே யார் உருவாகிறாங்களோ அவங்களுக்கும் சுன்னா என்று சொல்லப்படும். சுன்னாண்டா என்னண்டா, நபியும் நபித்தோழர்களும் எந்த பாதையில் இருந்தாங்களோ அதைத்தான் சுன்னான்னு சொல்லணும். அதை யார் பின்பற்றுறாங்களோ அதைத்தான் சுன்னா என்று சொல்லப்படும். அப்ப அந்த பரிபாசையிலும் சுன்னா என்ற ஒரு சொல். துத்லகு சுன்னா அலா மா அலைஹி ஸலஃப். ஸலஃப் என்று சொல்லப்படக்கூடிய முன் சென்றவர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதற்கு சுன்னா என்று சொல்லப்படும். மினல் இல்மி வல் அமல், அதாவது இல்மிலும் அமலிலும், அறிவிலும் செயல்பாட்டிலும் அவங்க இருந்த எந்த நிலை அதான் சுன்னா. புதுசா நாங்களும் புதுசா ஒரு மார்க்கத்தை சொல்றோம்டா, நாங்க அதை எப்படி அளவிடுவோம்டா, இந்த நிலைப்பாட்டில் நபித்தோழர்கள் இருந்தாங்களா? இல்ல, இது சுன்னா இல்ல. இந்த நிலைப்பாட்டில் தாபிஈன் நபித்தோழர்களுடைய நிலைப்பாட்டை ஒத்த அந்த கொள்கையில அஹ்லுஸ் சுன்னாக்கள் இருந்தாங்களா? இல்ல, இது பித்ஆ. சுன்னாவை இனங்காண்றதுக்கான ஒரு அளவுகோலாக நாங்க சஹாபாக்கள் எந்த நிலையில் எந்த கொள்கையில எதை அவங்க நடைமுறைப்படுத்தினாங்களோ எதை அமல் செஞ்சாங்களோ அதுதான் சுன்னா என்ற பரிபாசையிலும் சுன்னா என்பது பிரயோகிக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த சுன்னா என்பது வாஜிப், சுன்னத். அப்படி உதாரணமா ஃபர்லு தொழுகை சுன்னத் தொழுகைன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாரணமா ஃபர்லு தொழுகையை பொறுத்த வரைக்கும், அதாவது மா யுசாபு அலா ஃபாயிலிஹி, அவர் செய்தவருக்கு நன்மை கிடைக்கும், அதை விட்டா பாவம். ஒரு கடமையை பொறுத்த வரைக்கும் அதை செய்வது நன்மை, விடுவது பெரும் குற்றம். இன்னும் சில செஞ்சா நன்மை, விட்டா குற்றம் இல்லை. உதாரணமாக சுன்னத்தான தொழுகைகள் நம்ம தொழுவோம் பர்லுக்கு போகிறோம். இந்த சுன்னத்தான தொழுகை ஒரு ஆள் விட்டுட்டா அவர் தொழுகை விட்டார்னு சொல்லுவோமா? இல்லை, அந்த சுன்னத்தை அவர் செய்யலை, செஞ்சா நன்மை, விட்டா பாவம் இல்லை. சுன்னத்து தொழுகை நம்ம சொல்லுவோமே, கத்னா செய்கிறேன்னு சொல்லுவோமே, அதெல்லாம் சுன்னத்து, அதாவது நபி வழி அடிப்படையில் உள்ள அந்த அடிப்படையிலும் சுன்னத்து என்று பயன்படுத்தினார்கள். அப்போ எனவே நாம் சுருக்கமாக இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சு கொள்கிறோம்னு சொன்னால், சுன்னா அல்லது சுன்னத் என்பது இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவங்க எதுக்கு இந்த சுன்னா என்ற வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், நபியுடைய வழிமுறை, அது அகீதா சார்ந்திருந்தாலும், அதனால தான் அவங்களோட கிதாபில் நீங்கள் பாருங்கள், வெறுமனே கொள்கை மட்டும் அவங்க பேசல, சில மஸ்அலா ஃபிக்ஹியாவும் பேசுகிறாங்க. அவ நபியுடைய வழிமுறையோடு நாம் வாழணும், நபியுடைய வழிமுறையை நாம் சரியாக பின்பற்றணும். அந்த வழிமுறையை நாம் எங்கிருந்து எடுக்கிறது, யாரிடமிருந்து பெறுவது, சஹாபாக்கள் யார், அஹ்லுஸ் சுன்னா என்று நாம் யாரை சொல்றோம், அதுல முதல் பகுதி என்பது நபித்தோழர்கள். நம்ம பின்னால் அதை பற்றி படிக்க இருக்கிறோம். எப்படி? வல் அஸாஸுல்லதி துப்னா அலைஹில் ஜமாஅ வஹும் அஸ்ஹாபு முஹம்மத். அல் ஜமாஅத்தோடு நாம் இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில இருந்தோமோ அவங்க தான் சொர்க்கம் போவாங்க. அப்ப நாங்க சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும். அந்த சுன்னா எந்த எந்த அந்த சுன்னாவோடு வாழ்கிற அந்த அல் ஜமாஅத்தோடையும் இருக்கும். அந்த ரெண்டு விஷயங்களும் மிக முக்கியமானது. இது உங்களுக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் தொடர்ந்து படிக்கும் போது அல்லது இதை நீங்கள் சரியாக கவனிக்கும் போது, அது என்ன அஹ்லுஸ் சுன்னாண்டா என்ன, அல் ஜமாஅண்டா என்ன, அதை விட்டு பிரியக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், இப்போ நாங்கள் நவீன காலத்தில் பார்க்குறோம், இதை தவறாக விளங்கி வச்சுக்கிட்டு, எதை இந்த அல் ஜமாஅ என்ற பிரயோகத்தை தவறாக விளங்கி வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஜமாத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் ஜமாத்துல் முஸ்லிமின்னு பேர் வச்சுக்கிறோம்னு சொல்லப்படி இலங்கையில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சும்மா மார்க்க அறிஞர்கள் யாரும் இல்லை, சும்மா அந்த ஒரு சில விவரம் இல்லாத ஒரு கூட்டம் இந்த இலங்கையில் ஏத்தாளின்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அவங்களே ஒரு 5-6 பிரிஞ்சுட்டாங்க. இவங்களோட வாதமெல்லாம் என்னன்னா, இந்த அல் ஜமாஅத்தை பிடிக்க சொன்னாங்க. அல் ஜமாஅ என்றால் என்னன்னு இந்த இமாம் பர்பஹாரியுடைய கிதாபுக்கு ஷரஹ் செஞ்ச ஷாலிஹ் அல் ஃபௌசான் அவங்க மிக தெளிவாக சொல்லிக்கிறாங்க, அல் ஜமாஅ பிடிக்கிறதா என்னன்னு. அப்போ ஒரு முஸ்லீம் அஹ்லுஸ் சுன்னாவோடு இருக்கணும்,
அந்த அல் ஜமாஅத்தோடையும் இருக்கணும். யார் அந்த அல் ஜமாஅவை விட்டும் பிரிந்து போறானோ அவனுடைய கழுத்தில் இஸ்லாத்தின் வளையத்தை கலைந்து விட்டான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது முக்கியமான ஒரு பகுதி. அப்போ நாங்கள் இதில் படிக்க போகிற விஷயம் அஹ்லு சுன்னா என்றால் என்ன, அஹ்லுல் பித்அ என்று சொல்லக்கூடிய விஷயம் யார், அதே மாதிரி அதாவது அல் ஜமாஅவை பிடித்தல்டா என்ன, அல் ஜமாஅவை விட்டும் ஒதுங்குறண்டா என்ன. ஒரு மனிதர் சஹாபாக்கள் அவர்களுடைய மன்ஹஜில அவங்களோட அந்த வழிமுறையை பின்பற்றுறண்டா என்ன. சஹாபாக்களை ஒருவர் ஏளனமாக பேசினால் அல்லது அவர்களுடைய அறிவை குறைத்து மதிப்பிட்டால் அல்லது சஹாபாக்களுடைய வழிமுறைக்கு மாற்றமாக புதிய சிந்தனைகளை உருவாக்கினால் அல்லது சஹாபாக்களை டேமேஜ் பண்ணினால், விமர்சனம் செய்தால் அதனுடைய விபரீதம் எவ்வளவு மோசமானதாக இருக்கும்ன்ற விஷயத்தில் நாங்கள் படிக்க போகிறோம். இது முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கிதாப். நிறைய அதுக்காக இது மட்டும்தான் அகீதாவை பற்றி பேசுகிற கிதாப்னு நான் சொல்ல வரல. நிறைய கிதாபுகள் இருந்தாலும் இந்த கிதாபுக்கு இமாம்கள் முக்கியத்துவம் கொடுத்த காரணம் என்னென்னா, ஒருத்தன் கொள்கையை விளங்கணுமா இருந்தால் இந்த கிதாபை அவன் சரியாக படிச்சிருந்தா அஹ்லு சுன்னாக்களுடைய மன்ஹஜ் என்னன்றதை ரொம்ப தெளிவாக நம்ம விளங்கிக்கலாம். மிக சுருக்கமாகவும் தேவையான விஷயங்களும் இந்த கிதாபில் விரிவுரை செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.